Hello everyone, welcome to my channel Techie Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு 5 rows and columns இது மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் வரும் டிஸ்பிளே ஆகணும். மோஸ்ட்டாக எனக்கு rows and columnsல வேல்யூ டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னாவே நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப் ரோ ஸ்பெசிஃபை பண்ண, ஒரு லூப் காலம் ஸ்பெசிஃபை பண்ண, ரெண்டு லூப் யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் எப்பயுமே அவுட்டர் லூப் ரோக்காகவும் இன்னர் லூப் காலம் லாஜிக்காக நம்ம எழுதுவோம். சரிங்களா? இங்கே நான் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக எனக்கு ரோ 1 to 5 எடுப்போம் இல்லைங்களா, இங்கே 5 to 1 எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ரோ 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் நான் 5 to 1 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்டார் பாருங்களேன், ஃபஸ்ட் ரோவில் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, செகண்ட் ரோவில் 4 ஸ்டார், தேர்ட் ரோவில் 3 ஸ்டார். அப்போ நான் ரிவர்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு லாஜிக் எழுத ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னா ரோவோட கவுண்டிங் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரோ எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது 5 to 1 இல்லைங்களா. ஸோ அப்போ greater than or equals to 1 ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு ரோ டிக்ரிமெண்ட் ஆக போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரோவோட வேல்யூ 5 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு காலம் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், காலமோட வேல்யூ 1 கொடுத்துக்கலாம், காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ டைம்ஸ். எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு ரோ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி இட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், உள்ள எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ லெட் மீ பிரிண்ட் ஸ்டார். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதனால் ஸ்டார் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ ரோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கு காலம் எனக்கு 1 to 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆகிட்டு எனக்கு லைன் பிரேக் ஆகணும் இல்லைங்களா. 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்குமே எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைன் வரும்போது எனக்கு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் இங்கே லைன் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ printf பர்சன் டேரக்டாக /n கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ /n டன் ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷன் வரும்போது ரோவோட வேல்யூ 4 இருக்கும்போது காலம் எனக்கு என்ன ஆகும், 1 to 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் எனக்கு வேணும் இல்லைங்களா, 4 டைம் எக்ஸிக்யூட் ஆனால் போகணும். இதே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். வெரி சிம்பிள் லாஜிக். எனக்கு ரோவோட இட்ரேஷனை மட்டும் ரிவர்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த லாஜிக் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு gcc filename.c since it is vs code I'm using this command. சரிங்களா? அதே மாதிரி இது விண்டோஸ் மிஷினால் exe ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.